Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஜிலேபி. இதுக்கு வந்து என்ன உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து 150 கிராம்ஸ்னா நம்ம வந்து என்னன்னா சக்கரை பாகு 300 கிராம்ஸ் எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜிலேபிக்கு நம்ம 150 கிராம் அளவுக்கு உளுந்து ஊற வச்சிருக்கோம். இது வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நீங்க 2 மணி நேரத்துக்கு மேல ஊற வைக்க வேண்டாம். ஏன்னா புளிச்ச வாசம் அடிக்கும். அப்படியே ஒருவேளை லேட் ஆச்சுன்னா நீங்க வந்து 1.5 மணி நேரத்திலே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து என்னன்னா 2 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நல்லா அரைச்சுக்கலாம். ஜிலேபிக்கு சுகர் சிரப் காய்ச்சிடலாம். 300 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். 150 ml அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. நல்லா கரைச்சிக்கலாம். இது வந்து என்னென்னா பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதும். ஒரு கம்பி பதம் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதாவது ஜாமுனுக்கு எப்படி காய்ச்சிறோமோ அதே மாதிரி தான் இந்த சிரப் காய்ச்சணும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். இப்போ வந்து பிசுபிசுப்பு தன்மை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி அளவாக ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா அரைச்சிட்டோம். கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கையிலேயே நல்லா அடிக்கணும். கொஞ்சம் மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரலன்னா நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கையிலேயே நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா அடித்தோன்னா என்னென்னா க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி சவுண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பால் கவர் இல்லைன்னா அதாவது ஆயில் ரீஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கவர் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் கவர் எடுத்துக்கிறேன். ஏன்னா இல்லாதவங்க பால் கவர் யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா அதாவது என்னென்னா ஜிலேபி ஊற்றுற இதுவே இருக்குது, கண்டெய்னரே இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது என்னென்னா ஜிலேபி சுடுறதுக்கு கொஞ்சம் அகலமான பேனில் தான் சுட முடியும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்னா இந்த மாதிரி பால் கவர் எடுத்துக்கலாம். பால் கவர் இல்லைன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் இதில் ஜிலேபி சொல்லலாம். நான் இன்றைக்கி இது இல்லாதவங்க நம்ம இந்த பால் கவர் இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி ஆயில் பேப்பர் இதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இல்லைனா கிளிப் போட்டு நம்ம இது பண்ணலாம். இப்போ நம்ம இதை பால் கவரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம டைட்டாக கவர் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கார்னரில் மட்டும் நம்ம ஹோல் போட்டுக்கலாம். நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இந்த ஆயில் ரொம்ப கொதிக்கக்கூடாது, அதாவது கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ஒரே ஒரு இதை மட்டும் போட்டு பார்ப்போம். போட்டோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மேலே வருது. ஒரு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லைட்டாக அப்படியே சுற்றுவோம். இது நம்ம மினி ஜிலேபி மாதிரி தான் சுற்றுறோம். அதாவது லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக கலர் போடலைங்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. கலர் ஒரு சிலருக்கு நல்லா நிறையா போடணும்னா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஜீராக்குள்ளே போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 மணி நேரம் ஊறட்டும். அதாவது 1 மணி நேரத்தில் 1/2 hour ஊறினாலே போதும். ஜிலேபி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.